சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். ஃபாலோ ஜீசஸ் சிறுவர் ஊழியம் வழங்கும் சத்தியம் உங்களுக்குள்ளே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவளை ஆசீர்வதித்த இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தின் வேத பகுதிகளை எளிய முறையிலே கற்றுக்கொள்ளும் விதமாக பாடல்கள், மனப்பாட வசனம் என்னும் நாடகம், உண்மை சம்பவங்கள் மூலமாக கற்றுக்கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை தயாரித்திருக்கின்றோம். இந்த முதல் நாள் நிகழ்வை தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தின் பாலிய நண்பன் செயலராக பணியாற்றி தற்பொழுது தூத்துக்குடி நாசி திருமண்டலம் பலசக்காரன் விலை சேகர் தலைவராக பணியாற்றுகின்ற அருள் திரு அறிவர் ஜெபராஜ் ஐயா அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த யூடியூப் சேனல் திருவாளர் இயேசுவடியான் சிறுவர் ஊழியராக பாலியல் நேசலும் பாலியல் நண்பனும் இருந்து சிறப்பாக செயலாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் தொடர் சிறுவர் ஊழியத்தில் அந்த ஓட்டத்தை நிறைவேற்ற இருக்கிறார். அதன் வழியாக ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் 400 தொகுதிகளாக தொகுத்து அதை இந்த யூடியூப் சேனல் வழியாக வழங்க இருக்கிறார்கள். அதற்காக நாம் ஜெபித்து இந்த யூடியூப் சேனலை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான நாளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இந்த காரியம் அற்பமாயிருந்தாலும் நீர் அதிசயமாக நடத்துகிற தேவன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஏசாயா 43 சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அருமையான மகன் இயேசுவடியான் மூலமாக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கர்த்தர் திருவுளம் சுத்தம் கொண்டீரே. இந்த சிறியரில் ஒருவனாயும் கெட்டுப்போவது பல்லோத்திருக்கிற பிதாவின் சித்தமில்லை என்று சொன்னபடி சிறுவர்கள் என்னிடத்திற்கு வருகிறதுக்கு இடம் கொடுங்கள் சொன்ன தேவனே, சிறுவர் மீது என் கரத்தை வைப்பேன் சொன்ன கர்த்தாவே, இந்த யூடியூப் சேனல் வழியாக ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் 400 தொகுப்பாக தொகுத்து ஒவ்வொரு காரியத்தையும் விளக்கி சொல்லும்போது சிறுவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளவும், சிறுவர்கள் சாமுவேலை போல, ஆண்டவரே தானியலை போல, ஆண்டவரே யோசேப்பை போல, தீமோத்தியை போல, தீத்துவை போல, மார்க்கோவை போல, எதிர்காலத்தில் மார்த்தாளை போல, மரியாளை போல, மகதேனா மரியாளை போல வலிமையான ஊழியக்காரர்களாக எதிர்காலத்தில் பிரகாசிக்க அருள்தாரும். ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனலை உடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே இதை ஆசீர்வதித்து தொடங்கி வைக்கிறோம். ஆமென். இந்த முதல் நாள் நிகழ்வை ஜெபித்து ஆரம்பித்து வைத்த அருள் திரு அறிவர் ஜெபராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பாடல் விலையை சகோதரர் பிரான்சிஸ் அண்ணன் அவர்கள் நமக்கு நடத்தி தருவார்கள். அன்பான தம்பிமா, தங்கச்சிமார், நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்குறதுல அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாரு, தேவன் எவ்வளோ அன்புள்ளவர் இல்லை? இந்த வானத்தையும் இந்த பூமியையும் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு பாரு. வானத்தை பூமி மட்டுமா படைச்சாரு? இந்த உலகத்தில் நீ பார்க்குற பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் தேவன் படைத்தார். அதுவும் அந்த மிருகங்களில் பலவிதமான மிருகங்களை தேவன் படைத்தார். சொல்லணும்னா, குதிரை என்பது வேறு, வரி குதிரை என்பது வேறு, கிளி என்பது வேறு, பஞ்சவர்ண கிளி என்பது வேறு, ஒட்டகம் என்பது வேறு, ஒட்டக சிவிங்கி என்பது வேறு. அப்போ தேவன் என்ன அழகா ஞானமா படைச்சிருக்காருல்ல? அதை குறித்ததான ஒரு அருமையான ஒரு பாடலை இப்போ அண்ணன் பாட போறேன். அதுக்கு நல்ல ஆக்ஷன் அக்கமாரெல்லாம் பண்ண போறாங்க. ஈஸியான பாட்டு தான், கத்துக்கலாம்ல? ஆக்ஷன் பண்ணிடலாமா? பண்ணலாமா? பிள்ளைங்களோட கூட சேர்ந்து நல்லா சத்தமா பாட போறீங்க, சரியா? பண்ற ஆக்ஷனை நல்லா பார்த்துக்கோ. கோடு போட்ட வரி குதிரை, உனக்கு கோடு போட்டு ஆர்டிஸ்ட் யாரு குதிரை? கோடு போட்ட வரி குதிரை, உனக்கு கோடு போட்ட
குதிரை இல்ல இல்ல யாருமே இல்ல 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 யாருமே இல்ல அதிசயமானவர் என்னை படைத்தார் அதிசயமானவர் என்னை படைத்தார் நெட்டையான சிவிங்கி அண்ணா நீ ஜிம்முக்கு போனியா சிவிங்கி அண்ணா நெட்டையான சிவிங்கி அண்ணா நீ ஜிம்முக்கு போனியா சிவிங்கி அண்ணா இல்ல இல்ல போனதே இல்ல 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 போனதே இல்ல சர்வ வல்லவா என்னை படைத்தா சர்வ வல்லவா என்னை படைத்தா நல்லா உச்சமா கைதட்டி பஞ்சவர்ண கிளியக்கா நீ பியூட்டி பார்லர் போனியா கிளியக்கா பஞ்சவர்ண கிளியக்கா நீ பியூட்டி பார்லர் போனியா கிளியக்கா இல்ல இல்ல போனதே இல்ல 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 போனதே இல்ல பூரண அழகுள்ளவர் என்னை படைத்தார் பூரண அழகுள்ளவர் என்னை படைத்தார் தம்பி தங்கச்சி என்னம்மா நல்லா பார்த்தீங்கல்ல? என்ன அழகான பாட்டு இல்லைம்மா? உங்களை பார்த்தாலே இப்போவே எங்களை எழுப்பி விடுங்கண்ணே, அழகா பாடிடுவோம், அழகா ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றீங்க. ஆனாலும் இந்த அக்காமார்கள்லாம் என்ன அழகா ஆக்ஷன் பண்ணாங்களே. அம்மா இப்போ இன்னும் ஒரே ஒரு முறை அண்ணன் பாடுறேன், அக்காமாருங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஒருவேளை என் கூட சேர்ந்து நீயும் பாடணும்னு நினைச்சீன்னா இருந்த இடத்துல இருந்து நீயும் பாடு. எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். கோடு போட்டு வரி குதிரை உனக்கு கோடு போட்டு ஆட்சிட்டு யாரு குதிரை கோடு போட்டு வரி குதிரை உனக்கு கோடு போட்டு ஆட்சிட்டு யாரு குதிரை இல்ல இல்ல யாருமே இல்ல 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 யாருமே இல்ல அதிசயமானவர் என்னை படைத்தார் அதிசயமானவர் என்னை படைத்தார் நெட்டையான சிவிங்கி அண்ணா நீ ஜிம்முக்கு போனியா சிவிங்கி அண்ணா நெட்டையான சிவிங்கி அண்ணா நீ ஜிம்முக்கு போனியா சிவிங்கி அண்ணா இல்ல இல்ல போனதே இல்ல 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 போனதே இல்ல சர்வ வல்லவா என்னை படைத்தார் சர்வ வல்லவா என்னை படைத்தார். நல்ல சத்தமா கையை தட்டி பஞ்சவர்ண கிளியக்கா நீ பியூட்டி பார்லர் போனியா கிளியக்கா பஞ்சவர்ண கிளியக்கா நீ பியூட்டி பார்லர் போனியா கிளியக்கா இல்ல இல்ல போனதே இல்ல 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 போனதே இல்ல பூரண அழகுள்ளவர் என்னை படைத்தார் பூரண அழகுள்ளவர் என்னை படைத்தார் தம்பி தங்கச்சி என்ன அருமையா பாடுனீங்க தெரியுமா? அந்த வரி குதிரையும் அந்த பஞ்சவர்ண கிளியையும் நீ பாடும் பொழுது நீ வேற லெவல்டா. இப்போ அடுத்த பாட்டுக்கு நம்ம போறோம். இதுவும் ஆண்டவர் படைத்த படைப்புகள் தான். இப்போ நீ பார்த்தீங்கன்னா நீங்களாம் வந்து அப்படியே ட்ரெயின்லலாம் நீங்கள் சம்டைம்ஸ் போவீங்கல்ல, அப்படி பஸ்ஸில் போவீங்கல்ல, போகும் பொழுது
அந்த பஸ் வேகமா போகும்போது, அந்த ட்ரெயின் வேகமா போகும்போது, நிறைய மரங்கள் அப்படியே ஓடுற மாரி இருக்கும்ல. பச்சை பசையா இருக்கும்ல. பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அடடடடடா! என்ன அழகான மரங்கள். அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது, திடீர்னு ஃபால்ஸ் வரும். ஆஹா! என்ன அற்புதமான அருவி. சரி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய படைப்புகள்னு இருக்கு பாத்தியா? என்ன அருமையான படைப்புகள். அந்த படைப்புகள் எல்லாம் ஏசப்பா உனக்காக தான் படைச்சிருக்காரு. எவ்வளவு நல்ல ஏசப்பா இல்ல? அப்படிப்பட்ட ஏசப்பாவுக்கு ஒரு அருமையான ஒரு பாட்ட எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இப்ப அந்த பாட்ட நான் பாடுறேன். அக்காமாருங்க ஆக்ஷன் பண்ணுவாங்களாம். நீங்க எல்லாம் கவனிக்க போறீங்க. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் சாங் எப்படி வேற லெவல்ல பாடுனீங்களோ, அத காட்டிலும் சூப்பரா பாட போறீங்க. ஓகேயா? குட், குட். எல்லாருமா நல்ல கையை தட்டி. ஓ! பச்சை கொடி காட்டியாச்சு, ரயில் இப்போ புறப்பட்டாச்சு. ஜாலி 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 ஜாலி. பச்சை கொடி காட்டியாச்சு, ரயில் இப்போ புறப்பட்டாச்சு. ஜாலி 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 ஓ ஜாலி 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 ஜாலி. கையை தட்டு. உயரமான மலையை பாரு. உயரமான மலையை பாரு, ஜோராய் கொட்டும் அருவியை பாரு, நமக்காய் படைத்தாரே ஆண்டவர் இயேசுதான். உயரமான மலையை பாரு, ஜோராய் கொட்டும் அருவியை பாரு, அழகாய் படைத்தாரே ஆண்டவர் இயேசுதான். அழகாய் படைத்தாரே ஆண்டவர் இயேசுதான். லல்லல்லாலா 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 லல்லல்லாலா. ஏய் லல்லல்லாலா 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 லல்லல்லாலா. கையை தட்டு. காற்றையும் பச்சையான மரங்களையும் நமக்காய் படைத்தாரே ஆண்டவர் இயேசுதான். ஜில் என்ன காற்றையும் பச்சையான மரங்களையும் நமக்காய் படைத்தாரே ஆண்டவர் இயேசுதான். நாம் உயிர் வாழ படைத்தாரே ஆண்டவர் இயேசுதான். லல்லல்லாலா 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 லல்லல்லாலா. ஏய் லல்லல்லாலா 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 லல்லல்லாலா. முதல் முறை அக்கா மாருங்க என்ன அழகா ஆக்ஷன் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கல்ல. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உங்க மைண்ட் செட் எனக்கு புரியுது. அண்ணே எழுப்பி விடுங்கண்ணே, அவங்கள காட்டிலும் வேற மாதிரி பண்றோன்றீங்கல்ல. அப்புறம் ஏன் உட்காந்துருக்குற? எந்திரிச்சிட்டு பார்க்கலாம். எந்திரி எந்திரி. சூப்பர், எந்திரிச்சிங்களா? இப்போ போலாமா பாட்டுக்கு? ரெடியா? ரெடி. எல்லா தம்பிமா தங்கச்சிமா அப்படியே ஜோர கை தட்டுங்க மாலா. குட் குட். பச்சை கோடி காட்டியாச்சு, ரயில இப்போ புறப்பட்டாச்சு. ஜாலி 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 ஜாலி. பச்சை கொடி காட்டியாச்சு, ரயில இப்போ புறப்பட்டாச்சு. ஜாலி 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 ஜாலி. குட் சூப்பர். நல்ல கையை தட்டி. உயரமான மலை பாரு, ஜோராய் கொட்டும் அருவியை பாரு, அழகாய் படைத்தாரே ஆண்டவர் இயேசுதான். உயரமான மலையை பாரு, ஜோராய் கொட்டும் அருவியை பாரு, அழகாய் படைத்தாரே ஆண்டவர் இயேசுதான். அழகாய் படைத்தாரே ஆண்டவர் இயேசுதான். லல்லல்லாலா 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 லல்லல்லாலா. ஏய் லல்லல்லாலா 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 லல்லல்லாலா.
பச்சையான மரங்களையும் அழகாய் படைத்தாரே ஆண்டவர் இயேசுதான். சில் என்ன காற்றையும் பச்சையான மரங்களையும் அழகாய் படைத்தாரே ஆண்டவர் இயேசுதான். நாம் உயிர் வாழ படைத்தாரே ஆண்டவர் இயேசுதான். லல்லல்லாலா 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 லல்லல்லாலா. பாடல் வேலை ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கள்ல. நல்ல பாடல், நல்ல ஆக்ஷன். இப்போ மனப்பாட வசனம் கற்றுக்கொள்ள போகிறோம். மனப்பாட வசனம் கற்றுக் கொடுக்கும்படியா ஜேம்ஸ் அண்ணே நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. மனப்பாட வசனம் கற்றுக்கொள்ளலாமா? ஹாய் ஜோரு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா, நீ பாட்டு எல்லாம் பார்த்தியா? நல்லா இருந்துச்சா? எவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓ ரோப், சரி சரி. இப்போ நீ இங்க என்ன சொல்ல வந்திருக்கிற? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இவங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி தரலாம். இந்த பார்க்குற சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, யாரெல்லாம் பார்க்குறாங்க தெரியுதா? யாரெல்லாம் பார்க்குறா சொல்லு. உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஓ, உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்களா? சரி சரி. இப்போ அந்த உலகம் ஃபுல்லாக பார்க்குற சில்ட்ரன்ஸுக்கு ஹாய் சில்ட்ரன் பார்க்குறீங்களா? இவன் பேர் என்னன்னு கேட்கணும் தானே? அதான் நீங்கள் கேட்கணும்னு விரும்புகிறீங்க, எனக்கு புரியுது. உன் பேர் என்னன்னு எல்லாருக்கும் சொல்லிடுடா. என் பேர் ஜோரு. ஓ, உன் பேர் ஜோருவா? யார் அழகா பேர் வச்சிருக்காங்க? யார் வச்சா? எங்கள் மம்மி. ஓ சரி. இப்போ இவங்களுக்கு நீ என்ன சொல்லி தர விரும்புகிற? அங்கிள். சரி, என்ன சொல்லு. நீ ஒன்று வசனம் சரி சொல்லி தர விரும்புகிறேன். ஓகே, என்ன வசனம்? நான் உனக்கு ஞாபகம் இருக்கா? அங்கிள், பைபிள்ல இருந்து. ஆமாடா, பைபிள்ல இருந்தா. இங்கே பாரு, இவன் கேட்குற கேள்வி பார்த்தியா? பைபிள்ல இருந்துன்னா கிண்டல் பண்ணுறா. பைபிள்ல இருந்தானே நம்ம படிக்க போகிறோம். அங்கிள் சொல்லுமா, நீங்களே சொல்லுங்க. சரி, நான் சொல்கிறேன், நீ அமைதியாக கேட்குறியா? நடுவில் பேச மாட்டியே? சரி, நான் பரிசுத்த வேதாகமத்திலேருந்து ஒரு வசனம் சொல்லி தரப்போகிறேன். ஆதியாகமம். என்னது ஞாபகம் வந்துருச்சு? என்ன ஞாபகம்? ஆதியாகமம். நான் சொல்லு. சரி சரி சொல்லு. அங்கிள் சொல்லுமா, நீங்களே சொல்லுங்க. அதான் நான் சொல்கிறேன்ல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கிள் அங்கிள் அங்கிள். சரி, என்னது? ஞாபகம் வந்துருச்சு. என்னது? பாதியிலே. பாதியிலே இல்லை, ஆதியிலே சொல்லு. ஆதியிலே தேவன். தேவன். அங்கிள் என்னம்மா? அந்த பையனையும் சேர்த்து சொல்லுங்க. தம்பிமார், தங்கச்சி, நீங்களும் சேர்ந்து இவனோட சேர்ந்து சொல்றீங்களா? இவன் சொல்லும்போது நீங்களும் சொல்லணும், சரியா? ஆதியிலே. ஆதியிலே தேவன். தேவன் வானத்தையும் பூமியையும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார். ஆதியாகமம் சொல்லு. ஆதியாகமம் 1:1. 1:1. சரி, நீங்க எல்லாம் பார்த்தீங்கல்ல. இவனோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீ சொல்றியா இப்போ? சரி, மைக்கிட்ட நீ சொல்லுவியா? எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். ஜோருவோட சேர்ந்து எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க. ஆதியாகமம். அங்கிள் என்னடா, அங்க ஒரு பையன் நீ பார்த்துட்டே இருக்கும், சொல்ல மாட்டான். சொல்லுவான். டிவியில பார்க்குற தம்பி, யூடியூப்ல பார்க்குற தம்பி எல்லாரும் சேர்த்து சொல்லணும், சரியா? ஜோரு கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஜோரு எவ்வளோ அழகா சொன்னான் பாத்தியா? எல்லாரும் இவனுக்கு ஒரு கை தட்டிடலாமா? பார்க்குற எல்லாரும் இவனுக்கு சேர்ந்து ஒரு கை தட்டிடுங்க. சரி ஜோரு, இந்த வசனத்துக்கு ஏதாவது நம்ம விளக்கம் சொல்லுவோமா? அங்கிள் என்னடா, நான் முக்கியமான ஒரு வேலையை போக வேண்டியது இருக்கு, நீங்க சொல்லிக் கொடுங்க. சரி, நான் இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வசனத்தை நீ சொல்லி தரணும், சரியா? ஓகே, பாய். சரி சில்ட்ரன், எல்லாரும் சேர்ந்து ஜோருக்கு பாய் சொல்லிருங்க. இவனுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கான். அதுக்கப்புறம் திருப்பி இவன்கிட்ட பேசுவோமா? பாய். பாய் சொல்லிருங்க. பாய். சில்ட்ரன், ஜோருவோடு சேர்ந்து நல்ல வசனம் படிச்சிங்கல்ல. என்ன வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும்? ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். உங்களுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கலாம். இந்த உலகத்தை யார் படைச்சதுன்ட்டு நிறைய மக்கள் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லுது,
தேவன் தான் இந்த பூமியை படைச்சார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கார் பார்த்தீங்களா? கடலை பார்த்தீங்களா? வானத்தை பார்த்தீங்களா? அப்புறம் ஒவ்வொரு பட்சியை பாருங்க, ஒவ்வொரு விலங்கத்தை பாருங்க, மனிதனை பாருங்க, மனிதனுடைய கலரை பாருங்க. நீ என்ன கலர், நான் என்ன கலர், எல்லாரையும் தேவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. யாருமே இந்த உலகத்தில் வந்து அழகு இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் ஒரு அழகை கொடுத்து தேவன் அருமையாக சிருஷ்டித்திருக்கிறார். அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி தருது? இந்த உலகத்தின் சிருஷ்டிகர்த்தர் தேவன். சரியா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சரியா? இன்னொரு நாள் நம்ம இன்னொரு வசனத்தை படிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அருமையான வசனம் படித்தோம்ல. இப்போ ஒரு அருமையான நாடகத்தை கண்டுகளிக்க போகிறோம். ஹலோ ஹலோ எங்க எஸ் என் பிள்ளைங்க சார் ஓகே ஹாய் நல்லா படிக்கிறீங்களா சார் இவரை என்ன வாசிச்சுட்டு இருக்காரு சார்? நான் வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சார் பைபிள் பைபிள். வானத்தையும் பூமி உண்டாக்குனார். கர்த்தருடைய வார்த்தை இதுல நிறைஞ்சடை. கர்த்தருடைய வார்த்தை. கடவுள் கடவுள் ஒருத்தர் இருக்காரா? சார் என்ன சிரிக்கிறீங்க? என்ன சார் எல்லாம் தன்னால வந்தது சார். மனுஷன் வந்து குரங்குலேருந்து வந்தான் சார். மலை காடு சூரியன் எல்லாம் தானா வந்துச்சு. அந்த சராசரமே தானால உருவாச்சு சார். இல்ல 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 என்னப்பா இல்ல சொல்றீங்க? சொல்லுங்கப்பா, நம்ம படிச்சிருக்கோம்ல. என்னுடைய விசிட்டுங்க எடுத்துங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது என்ன வந்து பாருங்க. ஆ சார் நம்ம ஸ்டேஷன் வந்துட்டு ஓ இதாங்க. பைத்தியக்காரங்கம்மா. இந்த காலத்துல போய் கடவுள் கத்திரிக்காய் எல்லாம் பழைய மூட நம்பிக்கையில இருக்கிறாங்க. இதுல வேற விசிட்டிங் கார்டு வேற. இந்தாம்மா படிச்சு பார்த்துட்டு தலை சுத்தி தூர போடுமா. அப்பா இவன் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். இவரு பல்பு, டெலிகிராம், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் எல்லாத்தையும் இவர் தான் கண்டுபிடிச்சாருப்பா. தாமஸ் ஆல்வா எடிசன் சயின்டிஸ்டா? ஐயோ விட்டுட்டேனம்மா. விட்டாங்களே. ஐயோ ஏம்மா அவங்க பெரிய ஆளுக்கம்மா. அவங்கள கண்டிப்பா போய் நம்ம பார்க்கணும். சரியா? நம்ம கண்டிப்பா போறோம். சார் சார் வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம். சார் வணக்கம். வணக்கம். சார் வணக்கம். வெல்கம் வெல்கம். குடும்பமா. தேங்க்யூ தேங்க்யூ. சார் நேத்து கொஞ்சம் நீங்க யாரும் தெரியாம நான் கொஞ்சம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். இந்த கோப் சூப்பரா இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஆமா ரொம்ப அழகா இருக்கு சார். எங்க வாங்குனீங்க? அது வந்து அதுவே வந்து உட்கார்ந்துருக்கு. அதுவே வந்து உட்காந்துருச்சா? என்ன சார் பாப்பா இங்க பாருமா சார், காமெடி பண்றாங்க. சார் நீங்க சயின்டிஸ்ட்ங்கிறதுக்காக இப்படிலாம் காமெடி பண்றீங்களா சார்? சார் சொன்ன மாதிரி இந்த பூமி உருண்டை இன்னைக்கு காலையில தான் தன்னாலே நடந்து வந்து தன்னாலே மேஜில் ஏறி உட்கார்ந்துருக்கு. சார் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு என்ன சார் தன்னால எப்படி சார் இங்க இருந்து வரும்? யாரோ ஒருத்தர் செஞ்சதை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. ஓ சார் இதை நீ நம்பலல்ல? நம்பல சார். இந்த வானம், இந்த பூமி, சூரியன், சந்திரன், சமுத்திரம் எல்லாவற்றையும் படைத்த ஒரு சர்வ வல்லவராகிய கர்த்தர் இருக்கிறார். இவர்தான் இயேசு. ஆமா, இது மட்டும் நீங்க தன்னாலே வர்றது அப்படிங்கிறத நீங்க நம்பல. அது எப்படி தன்னாலே உருவாயிருக்கும்? அதை யாராவது ஒருத்தர் உருவாக்கி இருக்கணும்ல. அவர்தான் கர்த்தர். சார் உண்மையில எனக்கு அவ்வளோ அழகா தெளிவா எனக்கு புரிய வச்சுட்டீங்க சார். இதை எப்படி ஒருத்தர் செஞ்சாரோ அதே மாதிரி இந்த உலகத்தையும் ஒருத்தர் படைச்சிருக்கணும். உண்மைதான், நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் இவ்வளோ நாளும் என் கண்ணுக்கு அது தெரியாமல் இருந்துச்சு சார். இன்னைக்கு தான் எனக்கு இந்த ஞானம் பிறந்திருக்கு சார். ரொம்ப நன்றி சார், எனக்கு புரிய வச்சுட்டீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். வரேன் சார். தேங்க்யூ சார். நாடகம் நல்லா இருந்துச்சா? பத்தியா, கடவுள் தான் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார். நீ நம்புறார்ல? இப்போ இந்த வேதாம சம்பவத்தை நம்ம கற்றுக் கொடுக்க முடியா ஜெபராஜனை நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அவங்க எளிய முறையில் இந்த பைபிள் சம்பவத்தை உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. வணக்கம் அன்பு சிறுபிள்ளைகளே. உங்களை இந்த நாளில் இந்த ஊடகம் வழியாக சந்திக்க செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா கடவுள் நமக்கு இந்த உலகத்தில் வித்தியாசமான வாய்ப்புகளை தந்து அவரது வார்த்தைகளை நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நாளில் இந்த சிறப்பான ஊடகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு தந்த இந்த பைபிள், இதில் அவங்க கற்றுத்தந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முந்தி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிடலாமா? சரி, எல்லாரும் உட்காந்துருக்கீங்களா? கொஞ்சம் கண்களை மூடுங்களேன். ஏசப்பாட்ட பேசும்போது கண்ணை மூடி ஜெபிச்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? கண்களை மூடிக்கிடுங்க, கைகளை கூப்பிக்கிடுங்க. எங்கள் அன்பின் தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த பைபிளுக்காக நன்றி. இதன் மூலமாக நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தர போகிறீங்க. நாங்கள் தெளிவாக கவனித்து நீங்கள் எங்களை என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் பெயரில் உம்முடைய வேண்டுகிறோம், ஆமேன். பிள்ளைகளே, நம்ம எந்த இடத்துல உட்காந்துருக்கோன்னு உங்களுக்கு தெரியுதா? இங்கே அண்ணன் கையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? நம்ம இருக்கிற பூமி உருண்டைன்னு. ஆமாம், நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியணுமே. இங்கே நம்ம இந்திய நாடு உங்களுக்கு தெரியுதா? நம்ம இருக்கிற இந்த பூமி உருண்டை வடிவத்தில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், இந்த பூமியை உண்டாக்குனது யாரு? தன்னப்பளே வந்துச்சா? இயேசு கடவுள் தான், நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு தான் இந்த அருமையான பூமியை நம்ம வாழ்வதற்காக உருவாக்கி தந்திருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இந்த பூமி உருவாகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பைபிளில் ஒவ்வொருத்தருக்குமே எவ்வளோ வருஷம் உயிரோட இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதன்படியும் நம்முடைய விஞ்ஞானிகளுடைய ஆய்வின்படியும் நம்ம கையில் நம்ம வாழுகிற இந்த பூமி உருவாகி கிட்டத்தட்ட 8000 இருந்து 10,000 வருஷம் ஆயிடுச்சு. சரிதானா? இது முழு உண்மை, ஆய்வின் பிரகாரம் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அதனால நம்ம இருக்கிற பூமியை நமக்காக உண்டாக்கி தந்த ஆண்டவர் இயேசு தான். இதை நம்ம முழுமையாக நம்பணும். அதுதான் நம்ம வசதிக்காக இந்த பூமியை எப்படியெல்லாம் உண்டாக்குனார் அப்படிங்கிறத தெரியறதுக்கு நீங்கள் ஆசையாக இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ நான் அண்ணன் எப்படி இந்த பூமியை நமக்காக ஆண்டவர் உருவாக்கி தந்தாருங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? ஆமாம், அந்த பூமி உருவாகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன்? நம்ம இப்போ 2025ஆம் ஆண்டு இருக்கிறோம். அப்படின்னா இயேசு பிறந்து 2024 ஆண்டுகள் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதுக்கு முந்தி, இயேசு பிறந்ததுக்கு முந்தி 6000 ஆண்டுக்கு முந்தி தான் இந்த பூமி உருவாகி இருக்குது. சரியா? ஆமாம், இந்த பூமி எப்படி உருவாச்சு, இதெல்லாம் நமக்கு எப்படின்னு இந்த பைபிளில் எப்படி எழுதி வச்சாங்க, யார் எழுதி வச்சாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? மோசேன்னு ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த பைபிளை நமக்கு தந்திருக்கிறாங்க. ஆதி காலத்தில் தோல் சுருளில் எழுதி வச்சாங்க. இன்னைக்கு புத்தக வடிவத்தில் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆமாம், அந்த மோசேனனுக்கு யார் கொடுத்தா? இந்த பூமியிலே முதல் கல்வெட்டு யார் எழுதுனது? அழகா சொல்றீங்களே, 10 கட்டளைகள் யார் எழுதி கொடுத்தா மோசேனனுக்கு? ஆண்டவர் தான் நேரடியாக அவரே விரல்ட்டு எழுதி மோசேனிட்ட கொடுத்தாங்க. அப்படின்னா இந்த பைபிளை முதல் எழுதுனது யாரு சொல்லுங்க? இயேசு ஆண்டவர். யார்கிட்ட கொடுத்தாங்க? மோசே அண்ணன்கிட்ட கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? இப்படிப்பட்ட ஒரு பைபிளை நம்ம தினமும் பயன்படுத்தணும். நீங்கள் மறந்துடக்கூடாது. இது மிக மிக முக்கியமான வெளியேற பெற்ற ஒன்று. சரி, இந்த பூமி முதல்ல ஆண்டவர் என்னெல்லாம் படைச்சார் தெரியுமா? ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார். நீங்கள் வாசித்திருப்பீங்க, அப்படி தானே? ஆனால் நீங்கள் மூல மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஆதியிலே ஆண்டவர் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தார்னு தெளிவாக எழுதியிருக்குது. அப்படின்னா முதல்ல ஆண்டவர் பரலோகத்தையும் தேவதூதர்களையும் படைச்சிட்டு இந்த பூமியையும் படைச்சாங்க. அப்போ அவங்க இந்த பூமியை படைச்சிருக்கும் பொழுது இந்த பூமி ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சு. எப்படி ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சு? இந்த பூமியில் மண் இருந்துச்சு, மண்ணுக்கு மேலே முழுசும் தண்ணி நிரம்பி இருந்துச்சு, அந்த மண்ணுக்கும் தண்ணிக்கு இடையில இருட்டு அதிகமாக இருந்துச்சு, தண்ணிக்கு மேலே காற்று இருந்துச்சு. இப்படி ஒழுங்கு இல்லாமல் இதில் எந்த விதமான உயிரினமும் வாழ்வதற்கு வழி இல்லாமல் இருந்தது. அப்போதான் ஆண்டவர் இதை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தார். நான் படைக்கிற பிள்ளைங்க இதில் போய் சந்தோஷமா இருக்குன்னு ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தார். முதலாவதாக இந்த பூமிக்கு அவர் முதல் நாள் வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். வெளிச்சம் வந்துருச்சு. அப்போ பூமி முழுது ஒரே வெளிச்சம். அந்த வெளிச்சத்தினுடைய மற்றொரு பகுதியில் இருளும் இருந்துச்சு. ஆண்டவர் இரவு தனியாக பகல் தனியாக முதல் நாள் பிரித்து முதல் நாளில் அந்த பணியை அவர் மிக எளிதாக செஞ்சு முடிச்சிட்டாங்க.
அவருக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ என் பிள்ளைகளுக்கு வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொல்லி 2வது நாளும் ஆண்டவர் பணிய ஆரம்பிச்சாங்க. அப்போ 2ஆம் நாள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பூமி முழுசும் தண்ணியினால நிறைஞ்சிருந்துச்சு இல்லையா, முழுக்க தண்ணி இருந்துச்சு இல்லையா, அந்த பூமிக்கு மேலே பாதி தண்ணிக்கு அளவில் மீதி தண்ணியெல்லாம் அப்படியே வானத்துக்கு மேலே கொண்டு போய் 2 தண்ணீருக்கு இடையில ஆகாய விரிவு வானம் என்கிற ஒரு பகுதியை உருவாக்குனாங்க. இப்போ பூமிக்கு மேலேயும் தண்ணி இருக்குது, அதுக்கடுத்து ஒரு இடைவெளி இருக்குது, அதான் ஆகாய விரிவு. அதுக்கு மேலேயும் தண்ணி லேயர் இருக்குது. பாருங்க, நம்ம பூமி எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. இப்படியாக 2வது நாள் வானத்தை உருவாக்குனாங்க. 3ஆம் நாள் பார்த்தாங்க, ஆக முழுசும் தண்ணியாக இருக்குது, என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி தண்ணியெல்லாம் ஒரு இடத்துக்கு சேர சொன்னாங்க. இப்போ தரை தெரிஞ்சிச்சு, அந்த இடத்துக்கு தான் நிலம்னு சொல்லி பேர் வச்சாங்க. அப்படின்னா தண்ணியெல்லாம் சேர்ந்த இடம் என்னது, அதான் இங்கே பார்த்தீங்களா ப்ளூ கலர் தெரியுதா, அதான் கடல். அதை கடல்னு சொல்லி பேர் வச்சாங்க. இப்படியாக தரை தனியாக கடல் தனியாக பிரித்தாங்க. அப்புறமா அந்த தரையில் இருந்து புல் உருவாகட்டும்னு சொன்னாங்க, விதை தரக்கூடிய செடிகள் உருவாகட்டும்னு சொன்னாங்க, விதை தரக்கூடிய பல மரங்கள் உருவாகட்டும் சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. அதன்படியே எல்லாம் உருவாச்சு. என்ன நான் சொல்றதுல ஆண்டவர் இயேசுன்னு சொல்றதா நீங்க யோசிக்கிறீங்களா? ஆண்டவர், இயேசு, தூய ஆவியானவர், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த படைப்பின் வேலையை நமக்காகவே அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. சரியா? சரி பிள்ளைங்களே, ஆண்டவர் படைச்சது முழுவதும் அந்தந்த இனத்தின்படி படைச்சாருங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிடணும். உதாரணமா மாமரம் இருக்குன்னு வைங்களேன், அந்த மாமரம் என்னைக்காவது ஆரஞ்சு மரமா மாற முடியுமா? ஆரஞ்சு பழம் அதுல கிடைக்குமா? முடியவே முடியாது. ஆண்டவர் எதை எப்படி படைத்தாரோ அதை அப்படியே தான் படைச்சாருங்கிறத உங்களுக்கு மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். பைபிளில் ஆண்டவர் அழகா அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படியாக வகை வகையாக அந்தந்த இனத்தின்படி தான் ஆண்டவர் எல்லாத்தையுமே மிக சிறப்பாக படைச்சாங்க. 4வது நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் முதல் நாள் வெளிச்சத்தை படைச்சார் இல்லையா. இந்த வெளிச்சம் சரியா ஒரு இடத்துல போய் இருந்து ஒழுங்காக இவங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வெளிச்சத்தை தாங்கக்கூடிய ஒளி தாங்கிகளை ஆண்டவர் உருவாக்கினார். அது என்னென்ன, லைட் ஸ்டாண்டுன்னு சொல்றீங்க. ஆமாம், சூரியன், அதாவது நட்சத்திரங்களையும் நிலாவையும் ஆண்டவர் உருவாக்கினார். நட்சத்திரங்கள் ரொம்ப உருவாக்கி இருந்தாங்க. அதில் நம்ம பூமிக்கு பக்கத்தில் உள்ள நட்சத்திரம் எதுனா அதுதான் சூரியன். அந்த சூரியன் நமக்கு எப்பொழுது எவ்வளவு தேவையான வெளிச்சம் வேணுமோ அதை கொடுக்குது. ஆனால் ராத்திரி நேரம் என்னாகும், ராத்திரி நேரம் அந்த சூரியன் இன்னொரு இடத்துக்கு போனதுனால இந்த பகுதி வெளிச்சமாக இருக்கும், இது இருட்டாக இருக்கும். ஐயோ, இருட்டில் என் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அப்போதான் ஆண்டவர் சொன்னார், பொறுங்க, ராத்திரி நேரத்தில் நீங்கள் பயந்துடக்கூடாது இல்லையா, உங்களுக்கு அழகான எளிமையான லேசான ஒரு வெளிச்சம் இருக்கணும்ல, அதுக்கு தான் நிலாவை உருவாக்குனாங்க. இப்படியா ஆண்டவர் 4வது அன்னைக்கு பெரிய சூரியன், வெளிச்சம் தரக்கூடிய சூரியன், இரவு நேரத்தில் மெலிதான வெளிச்சம் தரக்கூடிய சந்திரன், மற்றபடி நட்சத்திரங்கள்லாம் படைச்சாங்க. இது ஏன் தெரியுமா? ஒரு நாளை கணக்கிட, அடுத்து மாதங்களை கணக்கிட, ஆண்டுகளை கணக்கிட, பருவ காலங்கள், குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், இதெல்லாம் கணக்கிடுவதற்கு தான் ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை அந்த சூரியனில் கொண்டு போய் நிலைநிறுத்தி அவைகளை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? 5வது நாள் வந்தாங்க. 4 நாள் படைச்சது என் பிள்ளைகளுக்கு ரொம்ப அழகா இருக்குது. 5வது நாளில் என்ன பண்ணாங்க, தண்ணியை பார்த்தாங்க. தண்ணியில இருந்து அதில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் வந்துடட்டும் அப்படின்னாங்க. எல்லா உயிரினமும் உண்டாயிருச்சு. அப்புறம் பார்த்தாங்க, தரையில் இருக்குல்ல, தரையில இருந்து பறக்கிற எல்லா பறவைகளும் வரட்டும் அப்படின்னாங்க. ஆக தண்ணியிலிருந்து மீன்கள் வகைகள் வந்துருச்சு, தரையிலிருந்து பறவைகள்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, நீங்க பழுகி பெருகுங்கன்னு சொல்லி அவைகளை ஆசீர்வதிச்சாங்க. 6வது நாள் பார்த்தாங்க, மண்ணு தரைப்பகுதியில் வந்தாங்க. இங்க இருந்து ஊர்வனை எல்லாம் உருவாகட்டும், கால்நடைகள், அதாவது நாட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள் எல்லாம் உருவாகட்டும்னு சொன்னாங்க. அது எல்லாமே உருவாயிடுச்சு. எல்லாம் பார்த்தாங்க, சிறப்பா இருந்துச்சு. இப்போ என் பிள்ளைக்கு எல்லாம் சரியா இருக்குமா? அவனுக்கு தேவையான எல்லாம் படைச்சிட்டேன், இப்போ என் மகனை படைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நேரம் மண்ணை எடுத்தாரு. தன்னை போலவே அழகான ஒரு உருவத்தை செஞ்சு அவர் என்ன பண்ணாரு, அதுல தனது உயிர் காற்றை ஊதுனாருப்பா. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட இருக்கோம்னா இந்த உயிர் தந்தது யாரு தெரியுமா? அந்த ஆண்டவர் தான். அவர் தந்த உயிர், அதனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். இந்த உடல் எங்க இருந்து எடுத்தாங்க? ஆண்டவர் மண்ணில் இருந்து எடுத்தாங்க. அழகா உருவாக்கி அவருடைய தன்மையை அவரை போலவே நம்மளை செஞ்சாங்க. நம்ம யார மாதிரி இருக்கோம்? நம்ம யாருடைய பிள்ளை சொல்லுங்க? நம்ம கடவுளுடைய பிள்ளை.
அவர் தான் நம்மளை உருவாக்குனாங்க. அவர் நமக்கு மூச்சு காற்றை கொடுத்தாங்க. நல்ல கவனிங்க, நான் இவ்வளவு நேரம் சொன்னதை முழுவதும் உண்டாக்கப்பட்டது. ஆனா மனிதன் மட்டும்தான் உருவாக்கப்பட்டான். 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது தம்பி. உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டான். நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவரை மாதிரியே, அவரை மாதிரி நீதியா வாழணும், அவரை மாதிரியே நம்ம உண்மையா இருக்கணும், அவரை மாதிரியே நம்ம ஒழுக்கமுள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி அவர் தன்மையில தான் நம்மளை படைச்சாருங்கிறத நீங்க ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அப்புறமா யாரு? ஏவாள் அக்காவை படைச்சாங்க. நீங்க எல்லாம் இந்த உலகத்தை நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாங்க. 7ஆவது நாள் என்ன செஞ்சாங்க ஆண்டவர்? எல்லா வேலையும் முடிச்சு அந்த படைப்பின் வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஓய்வெடுத்து அந்த நாளை அவங்க பரிசுத்தமாக்கி வேறுபடுத்தினாங்க. இப்போ 7 நாளும் ஆண்டவர் என்ன உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்படின்னா 6 நாளும் பார்த்து பார்த்து என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி சிறப்பாக படைச்சிருக்கிறாங்க. அப்படின்னா ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? ஏசப்பா, என்னையும் நீங்கள் படைச்சிருக்கீங்க, எனக்கு தேவையானதையும் முதல்ல படைச்சிட்டீங்க, இனிமேல் எனக்கு அது தேவை இது தேவைன்னு சொல்லி கவலைப்பட மாட்டேன், உங்கள்கிட்ட அதை கேட்டு ஜெபம் பண்ண மாட்டேன், நன்றி மட்டும்தான் சொல்லுவேன்னு சொல்வீங்களா? ஜெபம் பண்ணலாமா? கண்ணை முடிக்கிடுங்க. ஏசப்பா, நீங்கள் தந்த அந்த பூமிக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. அன்பின் தந்தையே, இந்த நல்ல வேளையிலே நீங்கள் எங்களுக்காக இந்த பூமியை உருவாக்கி பார்த்து பார்த்து எங்களுக்கு எல்லாத்தையும் தந்திருக்கீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாங்கள் நன்றி மட்டும்தான் சொல்லணும். ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் பெயரில் நம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமென். கடவுளுடைய படைப்புகளை எளிய முறையில் நம்ம கற்றுக்கொண்டோம்ல. இப்போ ஒரு உண்மையில் ஒரு நடந்த சம்பவத்தை நம்ம கதையாக கேட்க போகிறோம். கர்த்தரிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார் என்பதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து காட்டியவர் தான் வில்லியம் கேரி அவர்கள். இந்த வில்லியம் கேரி அவர்கள் 1761ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலே அவர்கள் பிறந்தார்கள். இந்த வில்லியம் கேரி சிறு வயதிலிருந்து சுறுசுறுப்பாக அவர் செயல்பட்டார். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதை முடிக்க வேண்டும் என்பதிலையும் அவர் ஆர்வத்தோடு கூட செயல்பட்டார். ஒரு நாள் அவர் வீட்டு பக்கத்தில் இருந்த அந்த உயரமான மரத்தை எட்டி பார்த்தார். அந்த மரத்தில் ஒரு அழகான ஒரு குருவி கூடு இருந்தது. அந்த கூட்டில் என்ன இருக்கும்? முட்டை இருக்குமா அல்லது குஞ்சு இருக்குமா? அதை பார்க்க ஆசைப்பட்டார். அந்த மரமோ பெரிய மரம். இந்த வில்லியம் கேரி சின்ன பையன், எப்படி ஏறுறது? ஆனால் அந்த மரத்து மேலே ஏற முயற்சி பண்ணுறாரு. பல நாள் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது ஏற முடியாத நிலைமை ஏற்பட்டது. ஆனால் அந்த வில்லியம் கேரி எதை எடுத்தாலும் அவர் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற தீவிரமாக அவர் செயல்படுற ஒரு சிறுவனாக இருந்ததுனால ஒரு நாளில் மெதுவாக அந்த மரத்து மேலே ஏறி 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 அப்படியே மேலே வந்துட்டார். கை கட்டுற தூரத்தில் அந்த குருவி கூட இருக்குது. அந்த நேரத்தில் அப்படியே கை வழுகி மரத்துலேருந்து கீழே பொத்துன்னு விழுந்துட்டார். அம்மா, அப்பா கத்துறாரு. வீட்டிலேருந்து அம்மா அப்பாவும் ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா இந்த வில்லியம் கேரி மரத்துலேருந்து கீழே விழுந்து கிடக்கிறார். கையில் அடிபட்டு காயம், காலில் அடிபட்டு காயம். அம்மா, எனக்கு தொடாதீங்க, எனக்கு வலிக்குது. அந்த வில்லியம் கேரியை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் கையில் கெட்டு போடுறாங்க, காலில் கெட்டு போடுறாங்க. பல நாள் அந்த மருத்துவ சிகிச்சை முடிஞ்சு சுகம் பெற்று வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்த பிறகும் அவனுடைய மனதில் அந்த குருவி கூட்டில் என்ன இருக்குது, அதை எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணமே அவனுக்கு இருக்க ஆரம்பிச்சது. நாட்கள் கடந்தது. மீண்டும் ஒரு நாள் அந்த மரத்தில் ஏற பிரயாசப்படுறான். மெதுவாக அப்படி ஏறி 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 அந்த மரத்து உச்சியில் போய் அந்த குருவி கூட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட காட்டுறான். அம்மா, இங்கே பாருங்க, அந்த குருவி கூடு பத்தியா. எடுத்த காரியத்தை அதை முடிக்கிறதுல தீவிரமாக இருந்தார். ஆனால் பாருங்க, இந்த வில்லியம் கேரி அவருடைய 12வது வயதிலேயே படிப்பை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 14 வயதில் ஒரு செருப்பு தைக்கும் ஒரு வேலைக்கு போகிறார். பழைய செருப்புகளை ரிப்பேர் செய்வது, இன்னும் புதிய செருப்புகளை தைப்பது, அந்த வேலையில் அவர் செயல்பட ஆரம்பித்தார். ஆனால் பாரு தம்பி, தங்கச்சி, அந்த வேலையிலையும் சுறுசுறுப்பாக இருந்தார். அந்த வேலை செய்கிறதுக்கு மத்தியிலையும் கூட அவர் பல மொழிகளை அவர் கற்றுக்கொண்டார். கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, எபிரேய மொழி, டச்சு மொழிகளை அவர் படிக்க ஆரம்பித்தார். எவ்வளோ பெரிய
அவருக்கு ஆர்வத்தை பார்த்தியா? இன்னைக்கு நீனும் இதே போல் பல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நீ ஆர்வமாக இருக்கணும். இந்த செருப்பு தைக்கிற இந்த வேலை தான் அவனோடு கூட செருப்பு தைக்கிற ஒரு நபர் மூலமாக அவன் ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டாரு. தன்னுடைய வாழ்க்கையை இயேசுக்காக ஒப்பு கொடுத்தாரு. அந்த செருப்பு தைக்கிற இடத்துலையே அழகான ஒரு சார்ட் பேப்பரில் உலக படத்தை அப்படியே வரைகிறாரு. எந்த நாட்டில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, இன்னும் ஆண்டவர் அறியாத மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த உலக படத்தை வைத்து அவர் ஜெபம் பண்ணுவாராம். அதன் விளைவாக பாரு, 1793ஆம் ஆண்டு அவர் இந்திய தேசத்திற்கு, நம்முடைய இந்தியாவிற்கு அவர் மிஷினரியாக புறப்பட்டு வர்றாரு. ஜூன் மாதம் கப்பல் ஏறி நீண்ட தூரம் பயணம். நவம்பர் மாதத்தில் அவர் கல்கத்தா வந்து சேர்றாரு. கல்கத்தா வந்த உடனே அந்த வங்காள மொழியை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வங்காள மொழியை அவர் கற்றுக்கொள்கிறாரு. அங்குள்ள மக்களுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்படுறாரு. அந்த பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு எல்லாருக்கும் கிடைக்கல. ஒரு சில குறிப்பிட்ட ஒரு வகுப்பை சார்ந்தவங்க தான் படிக்கணும், மற்றவங்க படிக்கக்கூடாது என்ற நிலைமை அங்கே இருந்தது. அதை பார்த்து வேதனைப்பட்டாராம். என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாரும் படிக்கும் வண்ணமா ஒரு பள்ளிக்கூடத்தை அவர் ஏற்படுத்தினார். கல்வியை பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க ஆரம்பித்தார். பாரு தம்பி, 1800ஆம் ஆண்டு 7 ஆண்டுகள் முயற்சி செய்து வங்காள மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்ப்பு பண்ணினார். அது மட்டும் இல்லை, அவருடைய ஆயுசு நாட்களில் 20 மொழிகளில் புதிய ஏற்பாட்டையும் வங்காள மொழியில் முழு பரிசுத்த வேதாகமத்தையும் மொழிபெயர்ப்பு செய்திருந்தாங்க. இன்னும் எண்ணற்ற காரியங்களை கர்த்தர் அந்த வில்லியம் கேரியோடு கூட இருந்து அவங்க செய்து முடிக்க உதவி செய்தாங்க. முதலாவது பிரிண்டிங் ப்ரெஸ் தான் ஆரம்பித்தாங்க. அது மட்டுமா, சமுதாயத்தில் நடக்கிற நிறைய தீமைகளை பார்த்தார். ஒரு கணவன் மரித்து விட்டார் என்றால் உயிரோடு இருக்கிற அவங்க மனைவியையும் அந்த கணவனோடு கூட சேர்த்து கட்டி வச்சு தீய வச்சு எரிச்சிருவாங்க. அந்த உயிரோடு கூட அந்த மனைவியை எரிக்கிறாங்க. அவங்க கத்துறாங்க. யாரும் இரக்கம் காட்டுறதில்ல. கணவன் இறந்து போனால் மனைவியை உயிரோட தீய வச்சு எரிக்கிறது. இந்த பழக்கத்திற்காக, இந்த தடை செய்கிறதுக்காக முயற்சி எடுத்தாங்க. 25 ஆண்டுகள் முயற்சி எடுத்து உடன்கட்டை ஏறுதலுங்கிற அந்த பழக்கத்தை அவங்க தடை செய்தாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைகளை கங்கை நதியில் தெய்வத்துக்குன்னு சொல்லி அவங்க உயிரோடு தங்க நதியில் வீசிடுவாங்க. அந்த பழக்கத்துக்கும் அவங்க தடையை வாங்கினாங்க. 41 ஆண்டுகள் இந்த இந்திய தேசத்தில் வந்து ஆண்டவருக்காக பணி செய்தாங்க. தம்பி தங்கச்சி, மிஷினரிகளின் தந்தை என்று வில்லியம் கேரி இன்றைக்கும் அவங்க போற்றப்படுறாங்க. பாரு, இந்த ஒழுங்கற்ற இந்த உலகத்தை ஆண்டவர் எவ்வளோ நேர்த்தியாக படைத்தாங்க இல்லையா? அதே போல் நீ அவருடைய பிள்ளையா வாழ்ந்தேன்னா ஒன்றை கொண்டும் பாவத்தில் சாபத்தில் சிக்கி கொண்டிருக்க மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க முடியா கர்த்தர் உன்னையும் பயன்படுத்துவார். நீ கூட வில்லியம் கேரியை போல கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார் என்பதை உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு நீ செயல்படுவியா? உன்னுடைய வாழ்க்கையை ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுப்பியா? கண்ணை மூடி கைகளை கூப்பி அவன் ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் எங்களுக்காக படைத்தீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் அதை நம்புகிறோம். நாங்களும் உம்மை ஏற்றுக்கொள்ளும்போது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் வாழ முடியும் என்று கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கூட வில்லியம் கேரியை போல கர்த்தத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம் என்று தீர்மானித்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களும் உமக்காக பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த தேவ கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த தேவ கூட்டம். நிழலை தொட்டுவிடும் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. நிழலை தொட்டுவிடும் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. உன் உள்ளத்தில கத்தர் வந்தா எல்லாமே மாறும். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அட்ரஸ் எஸ் ஏசுடியான் சித்தராஜ் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி 6/131 காலேஜ் ஸ்ட்ரீட், பிள்ளையன்மனை, நாசரேத், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. அவர் ஃபோன் நம்பர் 9443462783.